ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், சிஎஸ்கே தான், ஐபிஎல் தான். எஸ் ரைட். ரோர் 2026 கேள்விப்பட்டிருப்பீங்க. நேற்று பிரமாதமான ஃபங்க்ஷன் நடந்தது சேப்பாக்கில், சிதம்பரம் ஸ்டேடியத்தில். ஏன்னோ கர்டன் ரைசர்னு சொல்லாமா, அப்படி கூட சொல்லலாம். 20,000 பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் ஃபுல் ஆஃப் எல்லோ. அவன் மஞ்சள் ஷர்ட் போட்டுட்டு நல்லா இருந்தது பெர்ஃபார்மன்ஸு, ப்ரோக்ராம் எல்லாமே. 28 ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு 5-6 நாள் தான் இருக்குது டோர்னமெண்ட்டு. அதுக்கு முன்னாடி எல்லோரும் ரெடி பண்ணுறாங்க. ஆர் யூ ரெடி அப்படின்னு நம்மளை தயார் பண்ணுறது. இது சினிமாவில் எப்படி டீசர் ட்ரெய்லர் வர்ற மாதிரி. பட் பிரமாதமாக இருந்தது. ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா, 2 லெஜண்ட் ஆஸ்கர் நாயகன் ஏஆர் தலை தோனியும் சந்திச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் என்ன நடந்ததுன்னு நான் கடன்னு நான் சொல்லிடுறேன். ரைட். அண்ட் மற்ற ஃப்ரான்ச்சைஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ்லாம் தேர் ஜஸ்ட் அ ஃபேன். கிரிக்கெட் ஃப்ரான்ச்சைசிஸ் சிஎஸ்கே மட்டும்தான், சென்னை மட்டும்தான் எமோஷன். ஆமாம், அது 30 வருஷமாகவே நான் பார்த்துட்ருக்கேன். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆகட்டும், ஐபிஎல் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து சென்னை ஃபேன்ஸ்னாலே தனி ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா பெரிய பெரிய கேப்டன் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது என்ன ஈவெண்ட்டில் ரொம்ப தனித்துவமாக தெரிஞ்சது என்னன்னா, இதுக்கு முன்னாடி பாஸ்ட் சிஎஸ்கே மீட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் சிஎஸ்கே அப்படி கூட சொல்லலாம். ஆமாம், பாஸ்ட்டுன்னா யார் இது வரைக்கும் விளையாண்டாங்களே இதுக்கு முன்னாடி கடைன்னு சொல்கிறேன். பிபி யாருப்பா அது? பிபி பார்த்திவ் பட்டேல் வந்துட்டார்ல. எப்போதும் குட்டியாக குழந்த மாதிரி இருப்பார், இப்போ பெரிய ஆளாயிட்டார் அவர். பார்த்திவ் பட்டேல், ஹெய்டன், ரெய்னா, பத்ரிநாத், ராய்டு, முரளிதரன், டிஜே பிராவோ, ஹர்பஜன் சிங், ஜோகிந்தர் சர்மா, முரளி விஜய், லக்ஷ்மிகாந்த் பாலாஜி, அனிருத் ஸ்ரீகாந்த் அண்ட் மைக் அசி எல்லாருமே வந்திருந்தாங்க. இவங்களாம் தான் பாஸ்ட்டு. இவங்க எல்லோரும் வந்து களை கட்டிச்சு அந்த அட்மாஸ்பியரை. ஆர்ஜே பாலாஜி வேறு ஆங்கரிங் பண்ணார். நடுவில் நின்று சொன்னார். என்ன சொன்னார்னா, சில மொக்கச்சோக்கு வழக்கம் போல். அண்ட் நம்ம சேட்டா அப்படின்னாரு. சேட்டான்னு புரிஞ்சு சஞ்சீவ் தான் கூப்பிட்றாருன்னு. சஞ்சு சாம்சன் சிரிச்சுக்கிட்டே வந்தாருன்றான். அந்த போடியமில் ஏறும்போது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் சிவகார்த்திகேயன் அவர் எல்லாமே, மதுராசி, அமரன் எல்லாமே அவர் நடித்த படம் தான். சிவகார்த்திகேயன் வந்தார். அவர் வந்து தோனி ஷேக் கை கொடுத்தாரு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அவர் ஒரு 2 நிமிஷம் ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. அண்ட் எங்கள் வீடு வந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, அங்கே சத்தம் கேட்கும் எனக்கு ஈஸியாக அப்படின்னாரு. ஆமாம். அண்ட் அந்த இது இவெண்ட்டுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி விளையாண்டாங்க. அதெல்லாம் ப்ரீ பிளான்டு தான். முதல்ல சொன்னாங்க டிக்கெட் வைக்கிறதுக்கு முன்னாடியே. அதில் என்ன ஆச்சுன்னா, முரளிதரன் போலிங் போட்டார் சஞ்சு சாம்சனுக்கு. தோனி கீப்பிங் பண்ணுறாரு. சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான், பேட்லாம் கூட இல்லை. ஸோ 4-5 பால் போட்டார். ஃபஸ்ட்டு 2 பால் டிஃபெண்ட் வச்சார். 3வது பால் லாக் பண்ண போனாரா, மிஸ் ஆகிடுச்சு. தோனி பிடிச்சிட்டு ஸ்டம்ப் பண்ணல, சும்மா சிரிச்சுக்கிட்டே போட்டார். அது விஷயம் பெரிய வைரல் ஆகிடுச்சு. அது எக்ஸ் தளத்தில் போட்டது உலகம் ஃபுல்லாக அதை பற்றி பேசுகிறாங்க. பற்றியா தோனி பாரு ஸ்டம்பிங் மிஸ் பண்ணார். லீடிங் நியூஸ் பேப்பர், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே பேசுகிறாங்க அதை பற்றி. அண்ட் பெருந்தன்மையாக ஸ்டம்ப் பண்ணல அப்படின்னு சஞ்சு சாம்சன் சிரிச்சிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு பால் 6 அடிச்சார். ஜஸ்ட் டு ஷோ அண்ட் நாங்கள்லாம் ஒன்று தான்ற மாதிரி நல்லா இருந்தது அதை பார்க்குறதுக்கு. எம்எஸ் தோனி ஸ்டம்ப் பண்ணாததை எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் அதே நேரத்தில் மேட்சில் ஸ்டம்ப் பண்ணாமல் இருக்கக்கூடாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் எம்எஸ் தோனி சஞ்சு சாம்சன் மீட் பண்ணது நல்லா இருந்தது. ஒரு ஷீல்டு கொடுத்தாங்க தோனி கொடுத்தாங்க. அப்புறம் சஞ்சு சாம்சனுக்கு ஆயுஷ் மாத்திரை கொடுக்கும்போது நல்லா இருந்தது. அதாவது அண்டர் 19 வேர்ல்டு சாம்பியனுங்க அந்த பையன் ஆயுஷ் மாத்திரை. அண்ட் இப்போ ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. நம்ம தோனி 2007 T20 வேர்ல்டு கப் சாம்பியன், 2011 50 ஓவர் சாம்பியன், சாம்பியன்ஸ் ட்ராஃபி சாம்பியன் 2013. அது எவ்வளவோ இன்டர்நேஷ்னலில் சொல்கிறேன். ஸோ அந்த 2 பேரும் இன்னும் ஷேக் ஹேண்ட் பண்ணியிருந்தது ரொம்ப சந்தோஷம். வந்து பெருமையாக இருந்தது அந்த பையனுக்கு. ஆயுஷ் மாத்திரைக்கு நல்லா இருந்தது. மிடில் ஆஃப் த பிச்சிலேருந்து ஃபோட்டோ எடுத்தாங்க இந்த ஷீல்டை வச்சு. அது கூட நான் ஃபோட்டோ வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ஈவெண்ட்டாகவும். மேட்சே இல்லை, இது இன்னும் மேட்சே ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கு முன்னாடி பாருங்கள் எந்த அளவுக்கு பப்ளிக் ஆர் க்ளூடு. அண்ட் தோனி என்டர் ஆகும்போது தான் விசில் பறக்குது. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் 7 நம்பர் மட்டும் தெரிஞ்சுது. ஈவினிங்லாம் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. சில பேர்லாம் அழுகுறாங்க எமோஷனில். ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க நீங்கள் சோஷியல் மீடியாவில். சொல்கிறேன் நான், அந்த அளவுக்கு தோனி மேலே பற்று தோனி. அண்ட் நல்லா வந்து ஸ்லிம்மாக இருக்காருங்க. 45 வயசு ஆள் மாதிரியே தெரியல அவர் பார்த்தீங்கன்னா. அவ்வளோ ஸ்லிம்மாகவும் ஃபிட்டாகவும் வெரி நைஸ். ருத்ராஜ் கெய்க்வாட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சிவன் டூபே, சிவகார்த்திகேயன் தோனி ஷேக் ஹேண்ட் பண்ணி பின்னாடி ஜெமி ஓட்டன் இப்படி பார்க்குறாரு. தோனி தெரியும், இவர் யார் தெரியலையே அப்படின்ட்டுன்னு. ஆனால் லைட்டர் நோட்டு பார்த்தேன், நீங்கள் ஃபோட்டோ பாருங்கள் வச்சுருக்கேன். அவர் இப்போ இப்படி பார்க்குறேன் ஜெமி ஓட்டன். அவருக்கு ஜெமி ஓட்டன் தெரிஞ்சதெல்லாம் டாம் க்ரூஸு, அர்னால்டு, வில் ஸ்மித்து அப்படி தான் நினைக்கிறேன். எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆல் ஆஃப் ஃபேம் அவார்டு கொடுத்தாங்க. அது என்ன ஏதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ரைட், இப்போதைக்கு தான். நீங்கள் பார்த்தீங்களா, என்ன ரசிச்சிங்க, உங்கள் விஷயத்த சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும்
கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம். ஓகே, கர்டன் ரைசர் ஆயிடுச்சு, ரோர் ரெடி டு ரோர். இன்னும் 4-5 நாளில் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. பரிபாத்தத்துக்கு முன்னாடி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.